ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டடி வித் சத்யா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் யூசிஜி நெட் எக்ஸாம்னா என்ன, இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தோம் இல்லையா? இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பேப்பர் 1ஓட யூனிட் 1 டீச்சிங் அப்டிடியூட் பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீச்சிங் அப்படிங்கிறது எஜுகேஷனோட ஒரு பார்ட்டாக இருக்குது. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்கில்ஸ் இது எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்காக தான் டீச்சிங் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி தான் டீச்சிங்கில் 3R அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரீடிங், ரைட்டிங், அர்த்மெட்டிக் இது மூணுமே ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? தென் அதே மாதிரி தான் டீச்சிங் அப்படிங்கிறது டீச்சர் அண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட்டாக சப்ஜெக்ட் இருக்குது. இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுது. 3 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. இதுதான் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்னு பார்த்தோன்னா இதை 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. அதாவது டீச்சிங் அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்னு டிவைட் பண்ணுறாங்க. டீச்சிங் அப்படிங்கிறதுல ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க, எப்படி சொல்லித்தராங்க, அந்த டீச்சரோட ஸ்கில்ஸ் என்ன மாதிரி இருக்குது, பிஹேவியர் என்ன மாதிரி இருக்குது, அவங்களோட ஹானஸ்டி இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது தான் டீச்சிங் ஆப்டிடியூட். ஓகேவா? தென் நம்ம இந்த யூனிட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த யூனிட்டில் 6 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? அது என்னென்னு பார்த்தோன்னா, டீச்சிங், லேர்னர் கேரக்டரிஸ், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் ரிலேட்டட் டு, மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம், எவாலுவேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி 6 சாப்டர்ஸ் இருக்குது. இதிலேருந்து தான் நம்ம ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1ஓட டீச்சிங் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா, கான்செப்ட் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறாங்க. கான்செப்ட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னா ஒரு டீச்சிங்கோட ஒரு பார்ட்டு தான் டீச்சிங் ஆப்டிடியூட். இதில் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டோட லைஃபுக்கு தேவையான தாட்ஸ், கல்ச்சர், பிஹேவியர்ஸ் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் ஒரு டீச்சரோட ஒர்க்கு. இதுதான் கான்செப்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டோட இணைஞ்சு இருந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கற்றுத்தரது தான் டீச்சிங்கோட மெயின் கான்செப்ட். தென் டெஃபனிஷன் ஆஃப் டீச்சிங் அப்படின்னா, இந்த டெஃபனிஷனை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு H.C. மோரிசன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் கற்றுருக்காங்க இல்லையா, அவங்க தான் தெரியாதவங்களுக்கு என்ன மாதிரி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க, ஃப்யூச்சருக்காக கற்றுக் கொடுப்பாங்க. இதுதான் எஜுகேஷன் அப்படின்னு H.C. மோரிசன் சொல்கிறாரு. அடுத்து N.L. கேஜ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, டீச்சிங்கிறதே ஒருத்தரோட பிஹேவியரை நல்ல முறையில் சேஞ்ச் பண்ணி அவங்கள நல்ல விதமாக மாற்றுறாங்க இல்லையா, அதுதான் டீச்சிங் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அடுத்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, டீச்சிங்கிறது கிரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக இருக்குது. இது ஒரு டீச்சிங் அப்படிங்கிறதே ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அப்துல் கலாம் அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, டீச்சிங் அப்படிங்கிறதே ஒருத்தரோட கேரக்டர் அண்டு டேலண்ட்டை ஃப்யூச்சருக்காக நல்ல விதமாக மூல் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் டீச்சிங் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து எட்மண்ட் அமிடோண்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் கிளாஸ் ரூமில் ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு சின்ன பாண்டிங் இருக்கும்ல, அந்த பாண்டிங் மூலமாக நிறைய பேர் கற்றுக்குவாங்க இல்லையா, அதை தான் இவர் டீச்சிங் அப்படின்னு எட்மண்ட் அமிடோண்ட் சொல்கிறாரு. தென் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பார்த்தோன்னா இதை 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. அதாவது ப்ளூம்ஸ் டெக்ஸானமி அண்ட் ஹாக்னே பிரிக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் ப்ளூம்ஸ் டெக்ஸானமி இருக்குது இல்லையா, அதை 1956 பெஞ்சமின் ப்ளூம் தான் டெவலப் பண்ணார். அவர் அதை 3 டொமைனாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காங்கினேட்டிவ் டொமைன், த அஃபெக்டிவ் டொமைன், த சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்னு 3ஆக டிவைட் பண்ணி
எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அது என்னென்னு பார்த்தோம்னா இந்த கான்கேட்டிவ் டொமைன் அப்படிங்கிறது. இந்த கான்கேட்டிவ் டொமைனுங்கிறது வந்து நாலேஜ் பேஸ்டு டொமைன்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவர் 6 லெவலாக பிரித்து 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நாலேஜ், காம்ப்ரிகென்ஷன், அப்ளிகேஷன், அனலைசிஸ், சிந்தசிஸ், எவாலுவேஷன் அப்படின்னு 6ஆக டிவைட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்ம நாலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஃபேக்ட்ஸ், டேர்ம்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே மெமரி பண்ணிக்கிறது தான் வந்து நாலேஜ். அப்படியே மெமரி பண்ணி நம்ம ஞாபகத்திலேயே வச்சுருக்கணும். அதுதான் வந்து நாலேஜ். காம்ப்ரிகென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபேக்ட்ஸ், டேர்ம் அண்ட் ஐடியாஸ் இது எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஃபார்மில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இருப்போம் இல்லையா, அதுதான் வந்து காம்ப்ரிகென்ஷனில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை எங்கே எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஒரு ஃபார்முலாவே படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபார்முலாவை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதை வந்து ஒரு சம்மில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ஃபார்முலா எப்படி இருக்குது என்னன்னு நமக்கு தெரியும். அதுதான் வந்து அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அனலைஸ் அப்படின்னா வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஒரு விஷயத்துக்கு வந்து 2 சைடு இருக்கும். எப்போவுமே நெகட்டிவ் சைடு இருக்கும், பாசிட்டிவ் சைடுன்னு இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு ஐடியாஸோ கிடைக்கும் போது இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத யோசித்து நம்ம டிசைட் பண்ணணும். அதுதான் வந்து அனலைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிந்தசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம புரிஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அதில் இருந்து வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்போம்ல, அதுலேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரும் ஒரு பேர்ட்டனும் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அதுதான் வந்து சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எவாலுவேஷன் அப்படின்னா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ஐடியாஸ், ஃபேக்ட்ஸ் இதை பற்றின எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம், அனலைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, இதை வந்து வேல்யூ பண்ணி பார்க்கணும். அதாவது வந்து இது எல்லாமே கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோமா, ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ஃபார்முலா போட்டு பண்ணணும் அப்படின்னு, அதை வந்து எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆன்சர் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா செஞ்சுருக்கோமான்னு செக் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் லைஃப்பில் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இது இருந்தாலும் எவாலுவேட் பண்ணி பார்க்குறது. இதுதான் வந்து எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நாலேஜ் பேஸ்டு டொமைன். நெக்ஸ்ட்டு இந்த நாலேஜ் பேஸ்டு டொமைனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1956 பெஞ்சமின் ப்ளூம் வந்து டெவலப் பண்ணியிருந்தார் இல்லையா, அதை வந்து 2001 வந்து இந்த மாதிரி ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டெக்ஸானமி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாலேஜை வந்து ரிமெம்பர் ஆகும், காம்ப்ரிகென்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அப்ளிகேஷனை அப்ளை அப்படின்னும், அனலைசிஸ் வந்து அப்படியே அனலைசஸாகவும் இருக்குது. இதே சிந்தசிஸாக வந்து எவாலுவேஷனாகவும், எவாலுவேஷனை கிரியேட் அதாவது அந்த லாஸ்ட் 2 மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது 2021 டாக்ஸானமி. அடுத்தது அஃபெக்டிவ் டொமைன். இந்த அஃபெக்டிவ் டொமைனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எமோஷனல் பேஸ்டு டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 5 லெவலாக வந்து பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூவிங், ஆர்கனைசிங், கேரக்டரைசிங் அப்படின்னு 5ஆக பிரிச்சுருக்காங்க. அதில் ரிசீவிங் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மெமரியை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது தான் வந்து ரிசீவிங் அப்படிங்கிறது. அதாவது இப்போ ஒரு சொல்லித்தரோம் அப்படின்னா வந்து அதை ஸ்டூடெண்ட் எந்த மாதிரி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது. ரெஸ்பாண்டிங் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் ப்ராசஸை வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் மூலமாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்க மைண்டில் ஏறி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. அடுத்து வேல்யூ. வேல்யூ அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்டோட நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்கள வேல்யூ பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட்டு ஆர்கனைசிங் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ் மாதிரி பண்ண சொல்லி கொடுத்து அது மூலமாக வந்து ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு கற்றுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து கேரக்டரைசிங் அப்படின்னா வந்து இது ஸ்டூடெண்ட்டோட நாலேஜை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக, அதாவது டெவலப் பண்ணணும் அந்த இதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சைக்கோமோட்டார் டொமைன். சைக்கோமோட்டார் டொமைன் அப்படிங்கிறது வந்து ஸ்கில் பேஸ்டு டொமைன்னு சொல்லலாம். இதையும் வந்து 5 லெவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது வந்து அப்சர்விங், இமிட்டேட்டிங், ப்ராக்டிஸிங், அடாப்டிங், நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து
அப்சர்விங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் ஈவெண்ட்டாக ஒன்று கொடுத்து அதில் ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு டீச்சர் வந்து அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க. இமிட்டேட்டிங் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஃபிசிக்கல் பிஹேவியரை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்படியே காப்பி பண்ண வைக்கிறது. அடுத்து ப்ராக்டிஸிங் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண கொடுப்பாங்க. எந்த ஒரு விஷயமே வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும் இல்லையா, அதை தான் வந்து அவங்களும் சொல்கிறாங்க. அடாப்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். அதில் இருந்து வந்து நம்மளை பர்ஃபெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது, அதுதான் வந்து அடாப்டிங் அப்படிங்கிறாங்க. நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது வந்து அதாவது இப்போ ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஐடியாஸை, டெக்னிக்ஸை, மெத்தட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுதான் இப்போ ஒரு இடத்துல வந்து இதே மாதிரி தான் யோசிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த இடத்துல ஒரு மாதிரி யோசித்தோம் அப்படின்னா வேற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். அதுதான் வந்து நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ப்ளூம்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து வந்து ஹாக்னே அண்ட் பிரிக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹாக்னே அண்ட் பிரிக்ஸ் மாடலை வந்து ஹாக்னே டாக்ஸானமி ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். இவரும் வந்து 5ஆ பிரித்து தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து வெர்பல் இன்ஃபர்மேஷன், இன்டெலெக்சுவல் ஸ்கில், கான்கினேட்டிவ் ஸ்கில், மோட்டார் ஸ்கில், அட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வெர்பல் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து வெர்பல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா வந்து இண்டிவிஜுவல் பர்சனோட நாலேஜையும் டெவலப்மெண்ட்டையும் மென்ஷன் பண்ணுறது தான். தென் இன்டெலெக்சுவல் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து சம் ரூல்ஸ் வந்து இது இருக்கும். அந்த ரூல்ஸ் மூலமாக தான் வந்து ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறது, அந்த ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கிறது. தென் கான்கேட்டிவ் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஓன் லேர்னிங் மூலமாக வந்து திங்க் பண்ணுறது. அதே மாதிரி தான் ப்ராப்ளம் சால்விங்கே வந்து அவங்க ஓனாக திங்க் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எந்த மாதிரி சால்வ் பண்ணலாம், இதை எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வைக்கிறது. நெக்ஸ்ட் மோட்டார் ஸ்கில் அப்படின்னா வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஓன் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக தன்னோட செல்ஃபில் தன்னோட பிரெயினை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறது தான் வந்து மோட்டார் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறோம். அட்டிடியூட் அப்படின்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தன்மை இருக்கும். அதை வந்து மென்ஷன் பண்ணுறது தான். அதாவது வந்து ஒருத்தருக்கு ஒரு விதமான ஆட்டிடியூட்ஸ் இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமான ஆட்டிடியூட்ஸ் இருக்கும். அது வந்து என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஹாக்னேவும் பிரிக்ஸும் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். தென் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது வந்து 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங், ரெஃப்ளெக்ஷன் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லி 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 by 1 வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னா இதை வந்து ஹெர்பர்ட் தான் வந்து மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்கை வந்து ப்ரொபனட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா லோயர் கிளாஸஸ்க்கு தான் வந்து யூஸ் ஆகும் இந்த மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது. அதாவது இப்போ ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி தராங்க. அதாவது கிட்ஸுக்கு ப்ரீ பிரைமரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து இந்த மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் யூஸ் ஆகும். இதில் வந்து அந்த வுட்வர்த் அப்படிங்கிறவர் வந்து எஜுகேனிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மெமரி இஸ் த டைரக்ட் யூஸ் ஆஃப் வாட் இஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெமரிங்கிறது என்ன கற்றுக்கிறோமோ அதை அப்படியே டைரக்டாக சொல்கிறது தான் வந்து மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது டீச்சிங்கோட லெவலில் வந்து சப்ஜெக்ட் தான் வந்து மெயினாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்துருவாங்க, அந்த சப்ஜெக்ட் என்னவோ அதை தான் நம்ம மைண்டில் ஏற்றி அதை அப்படியே வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால தான் வந்து சப்ஜெக்ட் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லித்தராங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரில், ரிவ்யூ, ரிவிஷன் அண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். இது மூலமாக தான் டீச்சிங் மெத்தட் பண்ணுறாங்க. அதில் ட்ரில் அப்படின்னா வந்து மெமரிக்கான கண்டினியூவாக ப்ராக்டிஸ் கொடுக்கறது தான் வந்து ட்ரில். இதே ரிவ்யூ அப்படின்னா வந்து நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோமோ அது ரிலேட்டடாக இன்னொரு மெத்தடை க்ரியேட் பண்ணி படிக்க வைக்கிறது தான் வந்து ரிவ்யூ.
அடுத்து ரிவைசிங் அண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு மெமரி பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ரிவைசிங் மறுபடியும் மறுபடியும் சொல்லித்தரது, சம் கொஸ்டின்ஸ் மூலமாக அவங்க ஞாபகமாக வச்சுருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் வந்து டீச்சிங் மெத்தட். இதோட எவாலுவேஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து சம் கொஸ்டின்ஸ் அதாவது வந்து ஸ்டூடெண்ட்டை செக் பண்ணுறதுக்காக ஃபில்லப், ஷார்ட் ஆன்சர், எம்சிக்யூஸ் இந்த மாதிரி டெஸ்டெல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்டை எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து மெமரி லெவலோட டீச்சிங் மெத்தடும் எவாலுவேஷன் சிஸ்டமும் இருக்கும். தென் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மோரிசன் அப்படிங்கிறவர் தான் வந்து ப்ரொபனட் பண்ணியிருக்காரு. இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து யூஸ் ஆகும் இது. இதோட டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து சப்ஜெக்ட் சென்டராகவும் இருக்கும், டீச்சர் சென்டராகவும் இருக்கும். அதாவது வந்து டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் இதை வந்து இன்டராக்ட் பண்ணி தான் வந்து இதில் கற்றுக்குவாங்க. ஏன்னா டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது செஞ்சதுன்னா வந்து ஸ்டூடெண்ட்டு கேட்கலாம். ஸோ அதனால தான் வந்து இது டீச்சர் சென்டர், சப்ஜெக்ட் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எவாலுவேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இதுலேயும் அதே மாதிரி தான். ஒரு சில டெஸ்டஸ் வைப்பாங்க, ஓரல் டெஸ்ட் வைப்பாங்க, ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்கும், எஸ்ஏ மாடல்ஸும் இருக்கும். அது மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்டோட லெவலை வந்து எந்த மாதிரி இருக்காங்க என்னன்னு எவாலுவேட் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து இந்த லெவலோட டீச்சிங் மெத்தோட எவாலுவேஷன் சிஸ்டமும். தென் ரிஃப்ளெக்ஷன் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது. ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறத வந்து ஹண்ட் தான் வந்து ப்ரொபனோட் பண்ணியிருக்காரு. இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் லெவல் கிளாஸஸ்க்கு தான் வந்து யூஸ் ஆகும். இது வந்து மெமரி லெவல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு அடுத்து தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங்ஸ் இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து லேர்ன் பண்ணுவோம். இதோட டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து சப்ஜெக்ட் சென்டராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இதில் வந்து ஸ்டூடெண்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. ஸோ டீச்சர் வந்து ஏதோ சொல்லி கொடுத்துருவாங்க, என்ன சப்ஜெக்டோ அதை சொல்லி கொடுத்துருவாங்க. பட் ஸ்டூடெண்ட்டு தான் வந்து அதோட ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையுமே கொண்டு வரணும். அவங்க ஸ்டூடெண்ட் வந்து ஜஸ்ட்டு டீச்சர் வந்து கைடு தான் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் இதோட எவாலுவேஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் ரீசனிங், க்ரியேட்டிவிட்டி, திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும். இது மூலமாக தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட நாலேஜை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. தென் ஆட்டானமஸ் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து மோரிஸ் எல் பிஹி அப்படிங்கிறவர் தான் வந்து ப்ரொபனோட் பண்ணியிருக்காரு. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து செல்ஃபாக தான் படிச்சுக்க முடியும். அதாவது வந்து இந்த காலேஜில் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க பிஹெச்டி இதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகும். ஏன்னா இது அவங்களால தான் மேக்ஸிமம் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதோட டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து லேர்னரோட முக்கியமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா டீச்சரோட ரோல் இதில் கம்மியாக தான் இருக்கும். இதில் டீச்சர் வந்து நம்ம ஜஸ்ட் நமக்கு என்ன வேணுமோ அதை புக்ஸ் கொடுத்துருவாங்க. இதை படிச்சுக்கோ, அதை படிச்சுக்கோ, சின்ன கைடன்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம தான் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். இதில் நம்மளோட ரிஸ்க் தான் வந்து இருக்குது. இதோட எவாலுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம எவ்வளோ கற்றுருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கணும். நம்மளோட நாலேஜ் மூலமாக நம்ம தான் நம்மளை செக் பண்ணி எவாலுவேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். இது 3 தான் வந்து டீச்சிங்கில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் தான் வந்து ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் வந்து 2 பேருமே வந்து சேர்ந்து இருந்து படிப்போம். அட்டானன்ஸ் லெவல் அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இது ஏன்னா இதில் மினிமம் கைடன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? தென் நேச்சர் அண்டு கேரக்டர்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னா வந்து இதோட கேரக்டர்ஸை வந்து என்னென்னவா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டைனமிக், சோசியல் அண்டு ஹியூமன்ஸ், டீச்சிங் இஸ் எ சயின்ஸ், டீச்சிங் இஸ் அன் ஆர்ட், டிவர்ஸ் அப்ளிகேஷன், எ சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன், எ ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி, எ இன்டராக்டிவ் ப்ராசஸ் subjected to analyze and assessment, a specialized task, a collection of various modes, a continuous process
அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுல டைனமிக், சோசியல் அண்ட் ஹியூமன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டீச்சிங்கிறது வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா வந்து ஹியூமனோடையும் அண்ட் சோசியலோட சேர்ந்து தான் ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்குது டீச்சிங் அப்படிங்கிறது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சேஞ்சஸ் ஆகும் இல்லையா? அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டீச்சிங்கோட மெத்தடும் இருக்கும். தென் டீச்சிங் இஸ் எ சயின்ஸ் அப்படின்னா வந்து இதில் வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ், டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அதனால தான் வந்து இதை டீச்சிங் இஸ் எ சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சிங் இஸ் அன் ஆர்ட் அப்படிங்கிறது வந்து டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு கலை. ஏன் அப்படின்னா ஒரு கான்செப்டை ஒரே விதமாக சொல்லித்தர முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து தனித்தனியாக அது இது பண்ணி ஒரே கான்செப்டை வேறு வேறு மெத்தட்ஸில் சொல்லி தருவாங்க இல்லையா? அதனால தான் வந்து டீச்சிங் இஸ் த ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவைஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா வந்து டீச்சிங் அதை சொன்னோம் இல்லையா? பலவிதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கும். அது ஃபார்மல், இன்ஃபார்மல், டைரக்ஷனல், இன்ஸ்ட்ரக்ஷன், டாக்கிங், ஷோயிங் இந்த மாதிரி பலவிதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கு யார் யாருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பிரித்து சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா வந்து டீச்சிங் மெத்தடும் வேரி ஆகும். ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியரை என்னன்னு பார்த்து அந்த சப்ஜெக்டை டீச்சர் வந்து அதோட ரிலேட் பண்ணி அவங்களுக்கு சொல்லித்தரணும். இதுதான் வந்து சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்டோட கோலையும் அவங்களோட பர்சனாலிட்டியும் டெவலப் பண்ணுறதுக்காக டீச்சர் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? அதுதான் வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டராக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னா வந்து டீச்சரும் ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிகேஷன் ப்ராசஸ் தான் வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்துக்கிட்டே போயிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன கற்றுருக்காங்க என்னன்னு தெரியாது. பட் 2 பேருமே இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் வந்து அந்த இடத்துல ஸ்டூடெண்ட் எவ்வளோ கற்றுருக்காங்க என்னன்னு தெரியும். அதனால தான் வந்து இன்டராக்டிவ் ப்ராசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு அனலைஸ் அண்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் இருந்து அந்த ஸ்டூடெண்ட்டு மூலமாக ஒரு ஃபீட்பேக் கேட்பாங்க. அதில் தான் வந்து டீச்சர் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ தூரம் கற்றுருக்காங்க என்னங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கறது தான் வந்து இதோட கேரக்டர்ஸ். அடுத்து வந்து ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க் அப்படின்னா வந்து ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பெஷல் டாஸ்கெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு. அந்த ஸ்டூடெண்ட்டோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுத்து அவங்களோட நாலேஜை பில்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. அதுதான் இது. நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் வந்து டீச் பண்ணுறாங்க இல்லையா? அதில் நிறைய டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ட்ரைனிங், கண்டிஷன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நோட், இன்ட்ராக்ஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு இது பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு மெத்தட்ஸில் வந்து சொல்லி தருவாங்க. அதுதான் வந்து வேரியஸ் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னா வந்து டீச்சிங் அப்படிங்கிறது வந்து லைஃப் லாங் ப்ராசஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்லி தருவாங்க. இது இன்னைக்கு சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக நம்ம கற்றுக்குவோம். டீச்சரும் கற்றுக்குவாங்க, டீச்சர் மூலமாக ஸ்டூடெண்ட்டும் கற்றுக்குவாங்க இல்லையா? இதே நம்ம படித்து முடித்தாலும் ஒரு லைஃப்பில் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம். அதுதான் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து நேச்சர் அண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் டீச்சிங். தென் டீச்சிங்கோட பேசிக்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இதையும் வந்து 2ஆக டிவைட் பண்ணி தான் சொல்கிறாங்க. வேரியபிள் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரோல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் வேரியபிள் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதையுமே வந்து 3ஆக பிரித்து சொல்லித்தராங்க. அதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்ட் வேரியபிள், இன்டர்வெனிங் வேரியபிள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து டீச்சிங் ப்ராசஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்டுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு சொல்லித்தராங்க இல்லையா? அதில் வந்து ஸ்டூடெண்ட்டு தான் வந்து அதை கற்றுக்கணும். டீச்சர் என்ன சொல்லித்தராங்களோ அது ஸ்டூடெண்ட்டோட இதில் தான் வந்து தன்னை டெவலப் பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது வந்து இது டீச்சரை பேஸ் பண்ணி இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு அவங்க தான் வந்து பிளான் பண்ணுறது, அது ஆர்கனைஸ் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, இது எல்லாமே டீச்சரோட ஒர்க்கில் தான் இருக்குது. ஸோ இது டீச்சர் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்வெனிங் வேரியபிள் அப்படின்னா வந்து இது கரிக்குலமை பேஸ் பண்ணி இருக்குது. அதாவது வந்து சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்குது. ஏன் அப்படின்னா என்ன சப்ஜெக்டோ அதுதான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டையும் டீச்சரையும் வந்து உங்களுக்கு இன்டர்லிங்க் பண்ணி கொடுக்குது. ஸோ கரிக்குலம் அப்படிங்கிறது வந்து இன்டர்வெனிங் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ரோல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரோல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்து ஏன் அப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலில் தான் வந்து மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கூலோட இதில் வந்து ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கணும் என்னங்கிறது முக்கியம். அதில் வந்து ஸ்கூல் பில்டிங் அப்படிங்கிறது வந்து அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து அங்கே அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சின்ன ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் ரூமும் வந்து நல்ல வென்டிலேஷனாக இருக்கணும். ஓகேவா? அந்த காத்தோட்டம் இதெல்லாம் இருக்கும்போது தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஹாப்பியாக அங்கே படிப்பாங்க. அதே மாதிரி ப்ளே கிரவுண்ட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் பொதுவாக ஸ்கூலுக்கு எதுக்கு வருவாங்க, நம்ம படிக்கவும் செய்யணும், அதே மாதிரி விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அப்போ வந்து அந்த கேம்ஸ்க்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு லைப்ரரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸிமம் பொதுவாகவே படிக்கிறதுக்கு யோசிப்பாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து. பட் லைப்ரரி வந்து கொஞ்சம் அழகாகவும் ஸ்பேசியஸாகவும் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயாக உட்காந்து அவங்க படிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஸோ லைப்ரரி வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்கணும். அதே மாதிரி லேபு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த லேபில் வந்து அவங்களுக்கு அதுக்கான சேஃப்டியும் இருக்கணும். இதுதான் வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மேக்ஸிம்ஸ் ஆர் பிரின்சிபல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதையுமே வந்து சம் பாயிண்ட்ஸ் மூலமாக சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் நவுன் டு அன்னோன், ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், ஃப்ரம் concentrate to abstract, from particular to general, from whole to part, from analysis to synthesis, from induction to deduction அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன் பை ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் நவுன் டு அன்னோன் அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தெரிஞ்ச சப்ஜெக்டிலேருந்து தெரியாத சப்ஜெக்ட் வரைக்கும் சொல்லித்தரது தான் வந்து நவுன் டு அன்னோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா வந்து ஈஸியான கான்செப்டில் இருந்து டிஃபிகல்ட் ஒன்றுக்கு போகணும். நம்ம எடுத்த உடனே டிஃபிகல்ட்டு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ அதனால தான் பேசிக் கான்செப்டில் இருந்து டிஃபிகல்ட் கான்செப்டுக்கு போகிறது. ஃப்ரம் கான்சென்ட்ரேட் டு அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லித்தரது. நெக்ஸ்ட் பர்டிகுலர் டு ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ல இருந்து தான் வந்து பெரிய எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரணும். ஒரு விஷயம் சொல்லித்தரப்போ வந்து எக்ஸாம்பிள் பண்ணுறப்ப அவங்களுக்கு பெருசாக சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால தான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்லேருந்து பெரிய எக்ஸாம்பிள் வரைக்கும் போகணும். தென் ஹோல் டு பார்ட் அப்படின்னா வந்து பெரிய பெரிய கான்செப்ட் எல்லாம் சொல்லித்தரப்ப வந்து அதை டைரெக்டாக சொல்லித்தராமல் அதையே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லித்தரும்போது ஸ்டூடெண்ட்டோட மைண்டில் வந்து உங்களுக்கு அப்சர்வேஷன் ஜாஸ்தி இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரம் அனலைஸ் டு சிந்தசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி அது மூலமாக வந்து ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர்றது தான் வந்து அனலைஸ் டு சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரம் இண்டக்ஷன் டு டிடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சம் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து எங்கே அப்ளை பண்ணணும் என்ன அப்படிங்கிறத சொல்லித்தரது தான் வந்து ஃப்ரம் இண்டக்ஷன் டு டிடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து மேக்ஸிம்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து டீச்சிங் அப்டிடியூட்டில் யூனிட் 1ல் இருக்கிற சாப்டர் 1 பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ்லாம் வந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸ் பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம்.